கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 4 வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தற்பொழுது இவரது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. புழல் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலமாக சென்னை மாவட்ட 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி டி.வி. ஆனந்த் முன்பு ஆஜரானார். இந்நிலையில் 22வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், மார்ச் 4 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 22வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் வேறு என்ன கூறினார்கள் இது குறித்து? இந்த நீதிமன்ற காவல் நீட்டிப்பு என்பது ஒரு வழக்கமான நடைமுறை தான். அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு இதுவரை ஜாமீன் பெறாமல் இருக்கிறார். அதனால் அந்த ஜாமீன் பெறுவது வரையிலான அனைத்து நாட்களும் அவர் நீதிமன்ற காவலில் தான் இருப்பார். அதுவரை நீதிமன்ற காவல் ஒவ்வொரு 14 நாட்களுக்கு ஒரு முறையாக நீட்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். இன்று காலை இந்த வழக்கு தன்னை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் என்ற ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு தன்னை ஏற்கனவே மார்ச் 4ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருப்பதால் அதனுடன் சேர்த்து இந்த நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி டி.வி. ஆனந்த் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி இந்த இன்று விடுமுறை என்பதால் இந்த வழக்குகள் அனைத்தும் டி.வி. ஆனந்த் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அதன் அடிப்படையில் தான் 22வது முறையாக செந்தில் பாலாஜியின் காவலை நீட்டித்து நீதிபதி தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். செந்தில் பாலாஜியினுடைய காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 22வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக ஆஜராகி இருந்தார் செந்தில் பாலாஜி. அவர் தரப்பிலிருந்து என்னென்ன கோரிக்கைகள் ஏதாவது முன்வைக்கப்பட்டதா? வழக்கமாக நீதிமன்ற காவலில் ஆஜர்படுத்தும் பொழுது எந்த கோரிக்கையும் வைக்கப்படாது. முதல் முறையாக, அதாவது கைது செய்யப்பட்டு முதல் முறையாக ஆஜர்படுத்த போதுதான் அல்லது அந்த 14 நாட்கள் முடிந்து முதல் முறையாக ஆஜர்படுத்த போதும் தான் இந்த ஜாமீன் கோருவது தொடர்பாகவோ அல்லது காவலில் விசாரிக்கிறது தொடர்பாகவோ காவல்துறை தரப்பிலோ அல்லது செந்தில் பாலாஜி தரப்பிலோ கோரிக்கை வைக்கப்படும். தற்போது 20 முறைக்கு மேல நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருப்பதாலும் அது புழல் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டதாலும் அவர்கள் தரப்பில் இதுவரும் எந்த கோரிக்கை வைக்கப்படவில்லை. குறிப்பாக உடல்நிலை கருத்தில் கொண்டு தனக்கு ஜாமீன் வழங்கும் என்ற பிரதான கோரிக்கை தொடரப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்படுவதற்கான தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டு மற்றொரு நாளில் உத்தரவு பிறப்பிப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 250 நாட்களுக்கும் மேலாக சிறையில் இருந்து வரும் செந்தில் பாலாஜி தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கிற ஒரு காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. எனவே வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை உயர்நீதிமன்றம் முடிவெடுக்கும் வகையில் முடிவு சரிவாக இருக்கின்றது. அதே சமயம் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது. எனவே இந்த 2 வழக்குகளில் எடுக்கப்படும் முடிவை பொறுத்துதான் செந்தில் பாலாஜியின் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும். உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ். கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.